வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கர்நாடகாவில் மனைவி, மகள், மாமனார், மாமியார் என ஒரே குடும்பத்தில் 4 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள பேகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான நாகி. இவர் கேரளாவைச் சேர்ந்த 40 வயதான கிருஷ் என்பவரை திருமணம் செய்து 7 வயதில் ஒரு மகள் உள்ளார். கூலி வேலை செய்து வந்த கிருஷ் மனைவி, மகளுடன் மாமனார் வீட்டில் வசித்து வந்தார். இதற்கிடையே மனைவிக்கு வேறொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக கிருஷ் சந்தேகித்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சம்பவத்தன்று வழக்கம் போல இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த கிருஷ் வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார். ஆக்ரோஷத்தின் உச்சகட்டமாக மனைவி மீதான வெறிச்செயலை ஒட்டுமொத்த குடும்பத்தினர் மீதும் காட்டியுள்ளார். 7 வயது மகளையும் மாமனார் மற்றும் மாமியார் ஆகிய மூவரையும் கொடூரமாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் நாகி குடும்பத்தினர் தினமும் காலை தோட்ட வேலைக்கு செல்வது வழக்கம். மதியம் வரை அவர்கள் பணிக்கு செல்லாமல் இருந்ததால் சக தொழிலாளர்கள் நாகியின் வீட்டிற்கு விசாரிக்க சென்றபோது 4 பேரும் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிந்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் கிருஷ் கேரள மாநிலம் மானந்தவாடி பகுதியில் தலைமறைவாக இருப்பதான தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று கிருஷை கைது செய்து குடகு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மனைவி, மகள், மாமனார், மாமியார் என ஒரே குடும்பத்தில் 4 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.